நினைக்கிறீங்க? கீழே அந்த அம்மா சொன்னதை நீங்க கேட்கலையா? மேடம்க்கு ஏதோ கண்டிப்பா கெட்டது நடந்திருக்கு. ஒருவேளை அதான் உண்மைன்னா நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறோங்க. ஆனா இங்க நீங்க இங்க இருந்து ஓடுறதுக்கு பதிலா எதை நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னோட கேள்விக்கான பதில் இதான். இது என்னங்க? என் பொண்ணு ஸ்ருதிக்கு சின்ன வயசுல ஜாண்டிஸ் வந்துச்சு. கடவுளோட அருளால ஜாண்டிஸ் குணமாயிடுச்சு. ஆனா அவளோட மூளையில மிகப்பெரிய பாதிப்பு வந்துருச்சு. அப்ப இருந்து இப்படித்தான் ஒவ்வொரு வாட்டியும் நடக்கும். இவ திடீர்னு எல்லாத்தையும் மறந்து போயிடுவா. அதனால இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்புறம் இவளுக்கு யாரையுமே அடையாளம் தெரியாது, எங்களையும் தெரியாது. இந்தாங்க, இத பாருங்க. இது இவளுடைய மெடிக்கல் ரிப்போர்ட். இவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. எந்த பவுடர் நாங்க இவளுக்கு கொடுத்துட்டு இருக்கோமோ அதான் இதுக்கான மருந்து. ஒரு நாளாவது இவளுக்கு பவுடர் நேரத்துக்கு கொடுக்கலனா இவளுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுரும். நேத்துக்கே பவுடர் காலி ஆயிடுச்சு. அதனாலதான் இப்படி பண்ணனு எனக்கே தெரியாது. நான் யாருன்னு கூட எனக்கு தெரியல. பெரியத்த வந்தாலும் போய் சொல்றா. சொல்லட்டும், பார்க்கலாம். ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு இவங்க இன்னும் எத்தனை பொய்கள் சொல்ல போறாங்கன்னு. பாட்டிமா, இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க சொல்றது உண்மைதான். தேங்க்யூ. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அந்த மருந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே, நீங்க போய் அதை வாங்கிட்டு வந்துருங்களே. நான் இப்போ ஸ்ருதியை என் ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இல்ல வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நாங்க இவளை எங்க கூடயே கூட்டு போறோம். அட, இந்த நிலைமையில இவளை கூட்டிட்டு நீங்க எங்க அலைவீங்க? வீட்டுல ஏற்கனவே எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்க, இவ வேற இப்ப குழப்பத்துல இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க இவளுக்கு இப்ப உடம்பு சரியில்லைன்னு. நீங்க எதுக்கும் கவலைப்படாம தைரியமா போய் மருந்தை வாங்கிட்டு வந்துருங்க. இவளை நான் என் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அது இப்படி செஞ்சா சரியா இருக்கும். அம்மாடி சீமா, நீ ஸ்ருதியை கூட்டிட்டு ரூமுக்கு போமா. அதுக்குள்ள இவ குடிக்கிறதுக்கு அந்த பவுடர் மருந்தை ரெடி பண்ணுங்க. சரி. வா ஸ்ருதி. சார், நாங்க உங்க மனைவியை எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம். அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல.